தலைமை உரையாற்ற நமது பல்கலைக்கழகத்தின் நிறுவன வேந்தரும் தமிழ் பேராயத்தின் புரவலருமான மாண்புமை பாரிவேந்தர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிற தமிழ் பேராயம், அந்த தமிழ் பேராயம் எடுக்கிற விழாக்கள் ஒவ்வொரு ஆண்டும் தன்னை மெருகேற்றிக் கொண்டு புதிய புதிய சிந்தனைகளோடு நல்ல கருத்துக்களை மாணவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நல்ல விழாக்களை ஏற்படுத்தி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ விழாக்களை தமிழ் பேராயம் கொண்டாடி கொண்டிருந்தாலும் கூட இன்றைய விழா ஒரு சிறப்பான ஒன்றாக நான் கருதுகிறேன். காரணம், இன்றைக்கு தேசம், தேசப்பற்று, நாடு, நாட்டு ஒற்றுமை இவற்றையெல்லாம் இன்றைக்கு அவசியம் திரும்ப திரும்ப பேசி சிந்தித்து அதை பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில ஒரு நல்லதொரு விருந்தினை அழைக்க வேண்டும் என்று நான் நினைத்த பொழுது என் உள்ளத்தில் தோன்றியவர் தான் அன்பு சகோதரர் அன்பிற்குரிய வரதராஜன் அவர்கள். வரதராஜன் அவர்கள் முன்னாள் போலீஸில், அதாவது காவல்துறையில் பணியாற்றியவர், சட்டம் படித்தவர். இன்றைக்கு தன்னை ஆட்கொண்டிருக்கிற அந்த அருமையான அந்த இது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கார் ஹைகோர்ட்ல. அந்த வகையில் நாம் எல்லோருக்கும் நேதாஜி என்பவர் இருந்தார் என்பது தெரியும். அவர் நாட்டுக்கு என்ன செய்தார் என்பது தெரியும். அவர் எந்த அளவுக்கு காந்தியோடு சேர்ந்து பணியாற்றினார் என்பது தெரியும். அதோடு எந்த அளவுக்கு கருத்தில் மாறுபட்டார் என்பதையும் தெரியும். அந்த வகையில் கருத்தில் மாறுபட்டாலும் கூட வெள்ளையினை வெளியேற்ற வேண்டும் என்ற அந்த காலகட்டத்தில் காந்தியர்களெல்லாம் இன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் மாற்று சிந்தனையாக தன்னை ஆட்படுத்திக் கொண்டார். வெள்ளையினை வெளியேற்றுவதற்கு அமைதியாக, பொறுமையாக, பல வகைகளில் இன்றைக்கு அவனை அப்புறப்படுத்த வேண்டுமானால் அமைதியை பின்பற்றுவோம், பொறுமையை கடைபிடிப்போம் என்ற நிலையில் இருந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் மரியாதைக்குரிய இன்றைக்கு கொண்டாடப்படுகிற நேதாஜி அவர்கள் இதெல்லாம் வேலைக்காகாது, கொஞ்சம் வேகமாக இருக்கணும், நம்ம அவர்களை விரட்ட வேண்டுமானால், வெளியேற்ற வேண்டுமானால் அவர்கள் இருக்கிற அத்தனை சக்தியை போல நாமளும் படையை உண்டாக்கி அவரை வெளியேற்ற வேண்டும் என்ற அடிப்படையை முயற்சித்து அதன் வழியாக ஒரு படையை கட்டி அது இந்தியாவிலிருந்து புறப்பட்டு அங்கே ஜெர்மனிக்கு போய் அங்கே இருந்த ஹிட்லரிடம் பணத்தை கடன் வாங்கி அங்கிருந்து ஒரு தொலைக்காட்சியை ஏற்படுத்தி, அதோ தொலைக்காட்சியில் வானொலியை ஏற்படுத்தி அது ஒரு படையை கட்ட ஆரம்பித்து, பிறகு அந்த நேரத்தில் 90 நாட்கள் பிரயாணம் செய்து அங்கே ஜப்பானுக்கு போய் அதுக்கு முன்னாலே மலேசியா, சிங்கப்பூர் மக்களை எல்லாம் இருப்பதாக, சங்கம் அமைப்பதாக, அமைப்பு இருப்பதாக கண்டறிந்து அவர்களோடு கூட துணை கொண்டு மிகப்பெரிய படையை கட்டினார். படை கட்டி அவர் இந்திய அளவுக்கு சென்று சேர்கிற அளவுக்கு படை கட்டி ஒரு பயத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு முன் உதாரணமாக, இந்த வீரத்திற்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் தான் இந்த விழா
நேதாஜி விழா இன்னைக்கு 128வது ஆண்டு பிறந்த நாள் அவருக்கு. இந்த விழா இந்த பல்கலைக்கழகம் நடத்துகிறார் என்பது எனக்கு தெரியாது, உண்மையை சொல்ல வேண்டுமானால். ஆனால் நான் திரும்ப திரும்ப வலைதளங்களை பார்க்கிற பொழுது அங்கே ஒருவர், நீங்க அந்த ஒருவர் என்று சொல்லுவது இங்கே வந்திருக்கிற அன்பிற்குரிய இந்த வரதராஜன் அவர்கள் தான். துணிச்சலாக எந்த கட்சியாக இருந்தாலும், யார் சொல்கிற கருத்தாக இருந்தாலும் அதற்கு தனக்கென தன் கருத்தை சொல்லி நடுநிலையோடு இருந்து, ஆமாம் இந்த காலகட்டத்திலும் இவ்வளவு துணிச்சலாக இருக்க முடியும் என்று காட்டிக் கொண்டிருக்கிற அவரை பார்த்து நான் பிரமித்தேன். ஆகவேதான் எனக்கே தெரியாது இப்படி விழா இந்த பல்கலைக்கழகம் நடப்பது என்பது என்ன உங்களுக்கு தெரியும். இந்த பல்கலைக்கழகத்தினாலும் பல பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன, அத்தனையும் எனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்றாலும் கூட நான் அழைத்த இந்த விழா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தி அவரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உதவியாளர் சொன்னேன். அவரும் மனம் வந்து இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார். நோக்கம் எல்லாம் இன்றைக்கு நாட்டு நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும், தவறாக நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் துணிந்து குரல் கொடுக்கிற ஒருவன் யார் என்று பார்த்தால் நான் அவரை சொல்லுவேன். அன்றைக்குரிய இதுக்கு வரதராஜன் அவரை சொல்லுவேன். நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. நான் தான் கட்சி வச்சிருக்கேன், 16 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கேன். 3 முறை எம்பிக்கு போட்டியிட்டு ஒரு முறை வெற்றி பெற்றேன். ஆனால் எனக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் 1000 என் உள்ளத்திலே உறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் என்னால் அதை சொல்ல முடியாத காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியும். தமிழ்நாட்டில இருந்து டெல்லி வரைக்கும் பல பல பல்கலைக்கழகம் நடத்தி கொண்டிருக்கிற எனக்கு இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை அறிய நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. காரணம், நாளைக்கு என்னதான் ஒரு துறையிலிருந்து சேவையாற்றி மிக பெருமைக்குரிய ஒரு தொழிலை நடத்தி மக்களுக்கு பல லட்சம் பல கோடி லட்சம் மக்களுக்கு நாம் உதவி செய்து படிக்க வைத்து அவரை அறிவார்ந்தவர்கள் ஆக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் கூட இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர் நாம் பேசுகிற ஒன்று பிடிக்கவில்லை என்றால் எந்த வகையில் எப்படி தொந்தரவு கொடுப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆக எங்களை போன்றவெல்லாம் அடக்கி வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் எங்களால் முடியாத யாரோ ஒருத்தர் செய்கிற பொழுது அதை பாராட்ட வேண்டும், அவர் அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்தது. இன்னைக்கு டிவியில் பார்த்தீங்கன்னா, தொலைக்காட்சியாகட்டும் டிவியில் என்ன பார்த்தீங்கன்னா, எப்படியாவது திரும்ப திரும்ப அவர்களை காட்டி வெளிச்சத்தில் கொண்டு வந்து அவர்கள் எப்படியாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்க முடியுமா என்று இருக்கிற காலம் இது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம நேர்மையாக இருப்பது என்பதும் உண்மையாக இருப்பது என்பதும் மிக எளிதல்ல, மிக கஷ்டமான ஒன்று. அதனால தான் இன்றைக்கு அன்பிற்குரிய வரதராஜன் அவர்களை நான் தனிப்பட்ட முறையில் அவர்களை உள்ளபடியே வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் நீங்களும் கூட நாட்டில் எண்ணற்ற செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள்லாம் உங்கள் ஓட்டு போடுற அந்த தகுதியை பெற்றவர்கள் நீங்கள் என்ன பண்ணணும், நாட்டில் என்ன நடக்குது, யார் என்ன எத்தகைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் நாட்டுக்கு நல்லவர்களா கெட்டவர்களா என்று அறிந்து அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வயதை பெற்றவர்கள் நீங்கள். அதனால் உங்களுக்கும் கூட அரசியல் ஒரு பங்கு இருக்க வேண்டும். அரசியல் ஏதோ தீண்டப்படாத ஒன்று அல்ல. அரசியல் என்பது அத்தனை பேருக்கு அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. நல்ல வேலை வேண்டுமானால், நல்ல படிப்பு வேண்டுமானால், நல்ல உங்களுக்கு மருத்துவம் வேண்டுமானால் நல்ல அரசு இருக்க வேண்டும். நல்ல அரசு இருக்க வேண்டுமானால் நல்ல கட்சி இருக்க வேண்டும். ஆக நல்லவர்களை பார்த்து யார் இந்த கட்சியை துவங்கி இருக்கிறார்கள், யார் நடத்துகிறார்கள், அவருடைய கொள்கைகள் என்பதையெல்லாம் கூட இன்றைக்கு புரிந்து கொள்வதில் உங்கள் வயதை போன்றவர்களுக்கு அச்சப்பட தேவையில்லை, அவசியமும் கூட இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நான் ஒரு வீரத்திற்கு அடையாளமாக நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். துணிச்சலுக்கு அடையாளமாக, வீரத்திற்கு அடையாளமாக, கட்டளையத்தை சுட்டிக்காட்டி அதை கண்டிக்கிற விதமாக கூட ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்கிறோம். அந்த வகையில் நீங்கள் மாணவர்கள்
இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நேதாஜி அவருடைய வாழ்க்கை விவரையை அறிந்து வருவர்களாக தங்களுக்கென ஒரு துணிச்சலை, முடிவெடுக்கிற தன்மையை, வீரம் கொண்ட ஒரு இளைஞர்களாக இங்கு வர வேண்டும். அந்த வீரம் கொண்ட இளைஞர்கள் நிச்சயமாக நாளைக்கு வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு அரசியல் ஆட்சியை, அமைப்பை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் மட்டும் முறையாக சிந்தித்து கட்சியினுடைய கொடுப்பேன். நான் ஒரு காலத்தில் நினைச்சேன், நான் எல்லா கட்சி தலைவர்களும் கொண்டு வந்து பேச வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியுது, ஒரு ஏறத்தாழ 1,00,000 மாணவர்கள் படிக்கிற ஒரு பல்கலைக்கழகம். அதனால் பகுதியாக அந்தந்த கட்சி தலைவர்களை கொண்டு வந்து கொள்கை என்ன, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர் சொல்வதும் செய்வதும் சரியாக இருக்கிறதா, ஒரு செயல் போல சொல்லியிருக்கிறதா, அப்படி என்பதையெல்லாம் அடையாளம் பண்ணுவதற்கு பல கட்சியுடைய கொள்கைகளை எல்லாம் கொண்டு வந்து மாணவர் முன்னால் வைக்க வேண்டும் என்று எண்ணினேன். அது இன்னும் நடைபெற இருக்கிறது. அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரியும், வெளிச்சம் தெரியும். யார் நல்லவர்கள், கெட்டவர்கள், யார் கொள்கை நல்லது, யார் கெட்ட கொள்கை என்பதெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை நான் முடிவெடுத்தேன், விரைவிலே செய்ய இருப்பேன் என்று சொல்லிக் கொள்கிறேன். நானே கூட நான் சொன்ன மாதிரி 11 வருஷம் கட்சி நடத்திட்டு இருக்கேன். என்னுடைய மாணவர்கள் யாரையும் என் கட்சியில் சேர் என்று சொன்னதும் இல்லை, என்னுடைய கொள்கை இல்லை என்று சொன்னதும் இல்லை. ஆனால் எங்களுடைய கொள்கை எல்லாம் மிக அருமையான, தேவையான கொள்கைகள் தான். முதல்ல நாங்கள் 2011 ஆரம்பித்த பொழுது எங்கள் கொள்கை என்ன, குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும், இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும், பெண்களுக்கு சமூகம் கொடுக்கப்பட வேண்டும், அதே போல டாஸ்மாக் ஒழிக்கப்பட வேண்டும், ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற அரிய கொள்கையை வைத்துத்தான் ஆரம்பித்தோம். அது இன்னும் தொடர்கிறது. அதை அழுத்தம் கொடுக்க வேண்டுமானால் இன்னும் எங்களுக்கு வர வேண்டும். எங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இதை கருத்தை ஆதரிக்கிற நிறைய இளைஞர்கள் ஒன்று சேர வேண்டும். இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய வியாதி அது கொரோனா விட மோசமான வியாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழல் தான். ஊழல் எல்லா விதத்திலும் ஜனநாயகத்தை ஒழித்து கொண்டிருக்கிறது. எப்போ ஊழல் வருதோ, ஊழல் என்ன அர்த்தம், கஷ்டப்படாத பணம், லஞ்சம். எப்போ ஒருத்தர் தனிப்பட்ட மனிதனோ அது ஒரு தனி கட்சிக்கோ மிக எளிதாக பணம் சேர்கிறதோ, உழைக்காத பணம் சேர்கிறதோ, நேர்மற்ற முறையை பணம் சேர்கிறதோ, அவர்கள் அந்த நாட்டுடைய ஜனநாயகத்தையே ஒழித்து விடுவார்கள். காரணம், இன்னைக்கு ஜனநாயகம் என்பது ஒவ்வொரு தனிமனுடைய கையில் இருக்கிறது, ஓட்டில் இருக்கு. அந்த வகையில் நீங்கள் செய்ய வேண்டியதுதான் கட்சிகள் இருப்பை தெரிந்து கொள்வதில் தவறில்லை. இன்னைக்கு அது ஊழல்னால தான் இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் என்னதான் இருந்தாலும் இன்னொன்று இந்த நாட்டை கெடுத்து கொண்டிருக்கிறது இலவசங்கள்லாம் இன்றைக்கு நாட்டை. ஏன்னா ஒரு தனிமனுடைய உழைப்பை சுரண்டி விடுகிறது. உழைக்க தயாராக இல்லை, குடிக்கிறேன், அதோடு நல்லா போய் தூங்குறேன். இன்றைக்கு அதனால தான் இன்றைக்கி எல்லா வேலைகளுக்கும் வீட்டு வேலை மேற்கொண்டு நாம் எங்கிருந்து கொண்டு வரோம். வடநாட்டில் இருந்து இளைஞர்கள் வருகிறார்கள், வீட்டு வேலை செய்கிறாங்க. ஹோட்டலாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளும் நுழைஞ்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, நமக்கு கொடுக்குற என்ன பணம் கிடைக்குதோ, இலவசங்கள் கிடைக்கிறது. அதே போல் குடிக்கிறாங்க, தூங்குறான். உழைப்பினுடைய பெருமையை அவன் மறந்து விடுகிறான், செய்ய தயாராக இல்லை. அதனால் இந்த ஊழல் தான் மிகப்பெரிய வியாதி. அதையெல்லாம் கூட ஒழிக்க வேண்டுமானால் நீங்கள் துணிச்சலாக அந்த தவறுகளை சுட்டி காட்டுகின்ற ஒரு இளைஞர்களாக வர வேண்டும். இதன் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்வதெல்லாம், நேதாஜி என்பவர் பெருமைக்குரிய வீரமகன், பெருமைக்குரிய இந்த நாட்டுக்கு நமக்கு அன்றைக்கு நாட்டுக்காக போராடினார்கள். இன்றைக்கோடு நாட்டுக்கு போராட வேண்டுமானால் அவரை போன்ற துணிச்சலும் நாட்டு பற்றும் இருக்க வேண்டும். அதனுடைய அடிப்படையாக கொண்டுதான் இன்றைக்கு இந்த விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே திரும்ப திரும்ப நம்ம நினைப்பை சொல்லுவதெல்லாம், நேதாஜி என்பவர் இன்றைக்கு வீரத்தின், அதே போல துணிச்சலின் அடையாளம். அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இந்த கலைநீட்சி நடத்திய வீர விளையாட்டுகள் நடத்திய அந்த தந்தைகளுக்கும் தங்கைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பான ஒரு தலைமையுரையாற்ற ஐயா அவர்கள்